காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் மூட்டு வலிக்காக முடக்கத்தான் கீரையை வச்சு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன். முடக்கத்தான் கீரை, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 தோல் உரித்து அலசி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கருவேப்பிலை, பெருங்காயம், தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம், மிளகு, நெல்லிக்காய் அளவு புளி, மஞ்சத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உப்பு. இப்போது இந்த நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு கேஸை பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் காஞ்சிச்சு. லேசாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு முடக்கத்தான் கீரையை சிம்மில் வச்சு கொஞ்சம் லேசாக வதக்கலாம். ஒரு பிடி கையில் ஒரு பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை. இது மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கீரைக்காரம்மாவங்களாம் எடுத்துன்னு வருவாங்க. கால் கை மூட்டுலாம் நம்ம முடங்கி போகுது பாருங்கள், அதை அறுத்து எடுக்கும். இது நமக்கு மூட்டு வலிலாம் வராது. அதுக்காக தான் இது லேசாக வதக்கணும். இல்லைன்னா அப்படியே பச்சையாக அரைச்சோம்னா பச்சை வாசனை வரும் ரசம். அதனால் கொஞ்சம் லேசாக வதக்கி அரைச்சிக்கலாம். பாருங்கள் வதங்கிச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சின்ன வெங்காயம் உரித்து அலசி வச்சுருக்கேன்ல, ஒரு 6-7 வெங்காயம் அதை போட்டுடுறேன். போட்டுட்டு பூண்டு பாருங்கள், ஒரு 15 பல்லுக்கு பூண்டு. இதெல்லாம் வாய்வு கலையும். அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே, ஒரு 2-3 பல் அதிகமாகவே வைக்கணும். ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூனு சீரகம், மஞ்சத்தூளும் இதிலையே போட்டுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இஞ்சி, இதோ ஒரு துண்டு இஞ்சி, இதை கட் பண்ணி போடலாம். இஞ்சி எதுக்காகனா இஞ்சி வாயு கலையும். அதனால தான் எல்லாமே அதுக்கு இஞ்சி எல்லாமே பூண்டு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஏன்னா இது மருந்து ரசம், பச்சை ரசம். அதனால் அதுக்கேற்ற நம்ம பொருளுங்க சேர்க்கணும். போட்டுட்டேன். இப்போ தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2. கருவேப்பிலை பாருங்கள், ஒரு 3 கொத்து கருவேப்பிலை. இதை அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ கீரை ஆறிச்சு, அதையும் போட்டு சும்மா ஒரு சுத்து பல்ஸ் போதும். இப்போ புளியை கரைச்சிக்கலாம்.
நெல்லிக்காய் அளவு புளி. இது வாதத்தை எடுக்குங்க. நம்ம கை கால் முடங்கி போகுது பாருங்கள், மூட்டுலாம் நடக்கவே முடியாது. கால் முட்டி வந்து நமக்கு உக்காந்துருந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, கால் முட்டி வந்து நமக்கு நடக்கவே முடியாது. அதுக்காக இது அந்த முடக்கத்தை அறுத்து எடுக்கிறது, அதான் முடக்கத்தான். இப்போ பாருங்கள், கேஸில் ஒரு சட்டி வைக்கிறேன். சட்டி வச்சு கேஸை பற்ற வைக்கிறேன். காயட்டும். இப்போ தாளிக்கணும். பாருங்கள், சட்டி காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஊற்றுறேன். ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், அந்த கடுகு பொரியிற அளவுக்கு. இப்போ கடுகு போடுறேங்க. பாருங்கள், மிளகா 2 காஞ்ச மிளகா 2 போடுறேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுறேன். கடுகுலேயே போட்டுறேன். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயம் போடுறேன். போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச புளி எல்லாமே, மசாலா எல்லாமே ஊற்றிடுறேன். கீரைலாம் கசக்காதுங்க. இந்த கீரை கசக்காது. வதக்கிட்டோம். முதல்ல ஒரு இடு பச்சையாக அரைச்சோம்னா தான் கசப்பு வரும். உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். பாருங்கள், கொதி வரப்போகுது. முடக்கத்தான் கீரை ரசம். கை காலெல்லாம் நம்மளை முடக்கிடும். அதுக்கு தான் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா, அடிக்கடிக்கு சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அப்பப்போ நமக்கு முட்டிலாம் வராமல் இருக்குது பாருங்க, அதுக்கு இது ரொம்ப நல்லது ரசம். இப்போ கொச்சிச்சு பாருங்கள், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ நான் நிறுத்திடுறேன். கேஸை நிறுத்திட்டு பாருங்கள், முடக்கத்தான் கீரை ரசம். இது வந்து கை கால் மூட்டு வலி, கால் வலி, இது எல்லாத்தையுமே குறைச்சிடும். மூட்டு வீக்கமாக இருக்கும், முட்டி, கால் முட்டி வீக்கமாக இருக்கும், கால் நடக்கவே முடியாது. அதுக்காக இந்த முடக்கத்தான் கீரை ரசத்தை வச்சு நம்ம அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதுக்காக தான். இங்கே பாருங்கள், இந்த ரசம் கசக்கலாம் கசக்காது, நல்லா இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு உடம்பை பார்த்துக்கணுன்னா மாத்திரையும் சாப்பிட்ணும். இது மாதிரி உணவு முறையில் நம்ம இது மாதிரி சேர்த்துக்கணும்னா மூட்டு வலிலாம் வராது. நல்லா சுவையாக இருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, கசப்புலாம் இல்லை. லேசாக வதக்கிட்டு அரைக்கணும், பச்சையாக வச்சு அரைக்கக்கூடாது. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்குது ரசம். சாதாரண ரசம் கூட அந்த வாசனை வராது. இது அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். காஞ்சி சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.